ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி இருக்காங்களே, எப்படியாவது சாப்பிட வைக்கணும் வேலைன்னு அப்படிங்கிறதுக்காக நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து உருண்டை சோறு சாப்பிட்றாங்களாம். நிலா சோறை மிஸ் பண்ணிட்டீங்களே, இந்த இடத்துல நிலா இருக்கணுமே, அதுக்கு தான் நீ இருக்கேன்றாரு. டே இந்த நிலமையிலும் கிரிஞ்சு பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாசமலையை மாறி மாறி பொழிய நீ வேலையை விட்டு நின்று மாட்டாரு. இந்த கேப்பில் அதெல்லாம் நீயே சொல்கிற, சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக தீவிரமாக இதில் இறங்குவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அவர் இருந்துட்டு முடியாது, ஒன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தென்னரசு பணத்தை வச்சிருக்கிறத பார்த்த நம்ம தேனை எப்படின்னு கேட்டதுக்கு பலர்னு அடிக்கிறாரு. இவன் மறுபடியும் கையோங்கிறான், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க போய் நம்ம சக்திகிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட இன்னொரு பக்கம் ஹைலைட்டே நம்ம சக்தி இதை யோசிச்சு நடந்துட்டு இருக்க மொட்டை மாடியில் அந்த டைம் பார்த்து யாரு நம்ம தென்னரசுக்கு அந்த டிரைவர் ஒருத்தன் வந்துட்டு நின்னுட்டாங்க. வாசலுக்கு வெளியில நின்று வந்து பணத்தை கேட்க, இதை பார்த்தோன்னே டே இங்க வந்து நீ எனக்கு ஆப்படிக்காதரா, அக்கல்ல வச்சுக்கிட்டே சுத்துறனே, இப்படி அக்கல்ல வச்சுக்கிட்டு யாராவது சுத்துவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்க, அதுக்கப்புறம் வெளியே வர இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா, எதுக்குடா வரீங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் சக்தி பிடிக்கணும்னு கீழே வந்தாங்க, கடைசியில் பிடிக்க முடியலங்க. இதை எப்படியா வேலைன்ட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு வேலைன்னு கூப்பிட்றாங்க. வேலைன்னு கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அவர் அசால்ட்டாக இருந்தாருங்க. அசால்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தீவிரமாக சக்தி சொல்கிறது யோசிப்போன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு. யோசித்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இன்னொரு பக்கம் நம்ம தென்னரசு என்ன வேலை பார்க்குறாருன்னா, மொட்டை மாடியில் நடந்து அப்பாவுக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாரு. நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கெட்டவங்க பக்கம் காற்று வீசுறமா இருக்கும், அது சில்லுன்னு காற்று வீசுறமா இருக்கும். திடீர்னு பார்த்தா அது அனல் காற்றா வீசும். அது கண்டிப்பாக உன் பக்கத்து திரும்பப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேலைன்னு கண்டுபிடிக்க